இப்போ இந்த ஏபிஐ அப்படின்னா என்ன? இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களுக்கு தேவையானதை ரெண்டு இடத்துலையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுறதோ தான் ஏபி. முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வீடியோ பார்க்குறது, யூடியூப்ல வீடியோ பார்க்குறது, இது எல்லாமே ஏபிஐ வழியாக தான் நடக்கும். இடையில இருக்க இந்த ஏபிஐங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியணும், என்ன படிக்கணும்? ஏன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்கன்னா ஏபிஐ தான் மேஜர் ரோல். ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேர் டெய்லி ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏபிஐ யாரெல்லாம் உண்மையிலே கற்றுக்கணும், இது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த டெக் ஃபீல்டு வர்றவங்கன்னு நினைக்கிறோம். இப்போ அடுத்து நான் கேட்க போகிறது என்னன்னா, பில்ட் பண்ணி காமிங்க. இப்போ இதுதான் என்னதுன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட் நீங்க தொட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ரன் ஆவாங்க. எந்த யூஆர்எல் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் இன்டர்நெட்ல நம்மளுக்கு www.google.com அதெல்லாம் இருக்குல்ல, அது இந்த ஐபி வழியா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, நேம் பாஸ்வேர்டை யூஆர்எல்லே அனுப்புனீங்கன்னா எவனோ கொக்கியை போட்டு அதை தூக்கிடுவான். அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது காசு இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏபிஐனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு டெவலப்பரா ஒரு பிகினரா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அப்படின்னா இந்த டெக்கை பத்தி நீங்க ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட எல்லாரு காதலையும் கண்டிப்பா ஒரு வார்த்தை இருந்திருக்கும், அதுதான் இந்த ஏபிஐ. இந்த வீடியோல நம்ம ஏபிஐனா என்ன, இந்த ஏபிஐ எப்படி படிக்கிறது, இதை கத்துக்கிட்டு ஒரு ஏபி எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஸ்கிராச்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கவர் தான் நம்மளோட ஏஐ டூட் பிரதர் அவர்கள். வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் ஷோ ஃபார் தி செகண்ட் டைம். தேங்க்ஸ் ப்ரோ. சோ லாஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டதும் பயங்கர ஹிட். சோ அதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி பேசிக்ஸா இன்னும் நிறைய சொல்லி கொடுங்க. அதுல ஒண்ணுதான் ஏபி. சோ அதை எடுத்து இன்னைக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஏபிஐ அப்படின்னா என்ன? ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். இது டெக்ல இப்போ ஒரு 2 அப்ளிகேஷனுக்குள்ள இல்லை நம்ம பேசிக்கிறதுக்கு இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். இதை ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நான் உள்ள போய் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஆர்டர் பண்ணுவேன். ஓகே, அதை யார்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க? அங்க ஒரு வெயிட்டர் வருவாப்ல, அவர்கிட்ட அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு. அதேதான். ஸோ இப்போ என்னன்னா, நீங்க உங்களுக்கு தேவையானதை ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, அதான் வெயிட்டர் அந்த ஹோட்டல்ல. ஓகேவா? அந்த வெயிட்டர் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோட் பண்ணிப்பார். ஆமா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, அவர் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கிச்சன்ல போயிட்டு மாஸ்டர்ட்டு வாங்கி கொண்டாந்து. எக்ஸாக்ட்லி அதுதான். இப்போ இந்த இடத்துல வெயிட்டர் உங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போய் கிச்சன்ட்ட கொடுத்ததும், கிச்சன்ல இருந்து அந்த பொருள் எடுத்துட்டு தந்தோம்னா ஏபிஐ. ஓ, இந்த இடையில சர்வர் வேலை பாக்குறவர் தான். ஆமா, சர்வர் அந்த சர்வர் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இல்ல, வெயிட்டர் பாக்குறவர் தான் நம்ம ஏபிஐ. ஆமா, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல உங்களுக்கு தேவையானதை 2 இடத்துலயும் கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்ல தேவைப்படுறப்ப யூஸ் பண்றதோ தான் ஏபிஐ. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, இது ஸ்ட்ரெயிட் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோல எடுத்துக்கோங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஜொமேட்டோல. ஸோ அவங்க என்ன தேவைங்கிறத நீங்க சொல்றீங்க. இப்ப ஜொமேட்டோக்காரன் என்ன பண்றான்னா, அதை அந்த ஹோட்டலுக்கு சென்ட் பண்றான். அதுதான் ஏபிஐ. ஸோ நடுவுல இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ், ப்ரோக்ராமுக்குள்ள இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஏபிஐ. இதோட யூஸ் கேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏபிஐ டெய்லி நம்ம யூஸ் பண்றது கூகுள் மேப்ல. நம்ம எதுனாலும் கூகுள்ல போய் நியர் மீ அப்படின்லாம் போடுறோம். பிளஸ் இந்த லொகேஷன் என்ன அதெல்லாம் சொல்றது எல்லாமே ஏபிஐ வழியா தான் நடக்கும். பிளஸ் கூகுள் சர்ச்சுமே ஏபிஐ வழியா தான் நடக்கும். முக்கியமா நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க வீடியோ பாக்குறது, யூடியூப்ல வீடியோ பாக்குறது, இது எல்லாமே ஏபிஐ வழியா தான் நடக்கும். ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஏபிஐங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஸோ கம்யூனிகேட் வித் த சர்வர். இன்டர்நெட் சர்வருங்கிறது இங்க இன்டர்நெட் தான். நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா ஏபிஐ வழியா தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஐ பார்ட் யாருக்கு வரும்னாக்க பேக் அண்ட் டெவலப்பர் தான். ஸோ அவங்க ஒரு லாஜிக்கா யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்குலேட்டர்னு எடுத்துக்கலாமே, கால்குலேட்டருக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்குனாக்க இதுக்கு அவங்க ஒரு லாஜிக் எழுதி வச்சிருப்பாங்க. அதை அவங்க ஏபிஐயா மாத்துறது அவங்களோட வேலை. ஓகே, பேக் அண்ட் டெவலப்பர் தான் இதை மாத்துவாங்க. ஓகே, ஸோ இந்த ஏபிஐ ஃப்ரண்ட் எண்ட கொடுத்து அதுக்கு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு யூஐ கொண்டு வரது தான் ஃப்ரண்ட் எண்டோட. ஸோ பேக் எண்ட் டெவலப்பர் இந்த ஏபிஐ டெவலப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. தடங்களுக்கு மன்னிக்கவும், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நீங்க டெக் அண்ட் ஐடி ஜாப்ஸ்க்கு போக தேவைப்படுற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சு டேட்டா சயின்ஸ், ஏஐ, வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸை தமிழ்ல ஃப்ரீயா கத்துக்கணும் அப்படின்னா இப்பவே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி குவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த குவி ஆப்ல நான் சொன்ன கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இருக்க கோட் கட்டா யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே பிராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ல இருக்க ஒரு பிரீமியம் கோர்ஸை நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. இடையில இருக்க இந்த ஏபிஐங்கிற விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு
நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியணும், என்ன படிக்கணும்? என்ன தெரியும்னா பைத்தான்ல பேக்கேஜ் இருக்கு. ஸோ பைத்தான்லயே நம்ம ஏபிஐ கன்வெர்ட் பண்றதுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணி என்னோட லாஜிக்கை ஏபிஐ கன்வெர்ட் பண்ணணும்னாக்க கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. அப்போ ஃப்ரண்ட் எண்டோட இது கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த ஏபிஐ வழியா பண்ணிக்கும். ஸோ அதுதான் பேக் எண்டோடைய அவங்களுடைய வேலைன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் இதுதான். இப்போ ஜாவால பண்ண முடியும்னா பண்ண முடியும், மற்ற லாங்குவேஜ்லயும் பண்ண முடியும். ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணலாம், வேற எனி லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜ்ல இதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஏபிஐ தான் இருக்கணும். இப்போ பெரிய ஹோட்டல் போனா நிறைய வெயிட்டர்ஸ் இருப்பான். அந்த மாதிரி மெக்கானிசம்ல நிறைய ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா ஒரு யூசர் வராங்கன்னா அந்த யூசர் வந்து வெயிட் பண்ணாம இருக்கணும், நம்மளோட சர்வீஸை கரெக்டா வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ இது அப்படியே நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கறத ஒரு வெப்சைட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் அப்படிங்கறத வந்து சர்வர் டேட்டாபேஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஆள் தான் வருவார்னு கிடையாது, ஒரே நேரத்துல 1000 பேர் வருவாங்க. ஓகேவா? இந்த 1000 பேரையும் நான் ஒரே ஒரு வெயிட்டர் வச்சு மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா உள்ள வரவனுக்குலாம் ரொம்ப நேரம் லோட் ஆகும், உள்ள டென்ஷன் ஆகி போயிடும். இப்போ நிறைய வெயிட்டர் இருக்காங்க பட்சத்துல எல்லாருமே ஒவ்வொரு ஆள் அட்டெண்ட் பண்ணி ஈஸியா அந்த இதை முடிப்பாங்க. இதுதான் இது பண்ற வேலை. ஆமா, இதுலயே நிறைய ஆப்டிமைசேஷன், எப்படி வந்து ரேட் லிமிட் பண்றது, இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். பட் ஏபிஐனா இதுதாங்கிறது நம்ம கிளியரா இருந்தோம்னாக்க நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு பிளஸ் இப்போ நம்ம இந்த வைப் கோடிங் எல்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் வந்து ஏபிஐ தான் மேஜர் ரோல் இருக்கு. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு ஏபிஐனா என்னங்கிறது, எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஓகே. இந்த ஏபிஐ யாரெல்லாம் உண்மையிலே கத்துக்கணும், இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் இந்த டெக் ஃபீல்டு வர்றவங்க நினைக்கிறோம்? கண்டிப்பா. ஸோ ஏபிஐ வந்து ஏன் வந்து கத்துக்கணும் ரொம்ப முக்கியம்னா, நீங்க டெவலப்மெண்ட் இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறீங்க, அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்கன்னா ஏபிஐ தான் மேஜர் ரோல். ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ கரண்ட் சினாரியோல வைப் கோடிங் வந்துருச்சு, ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேர் டெய்லி ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏபிஐனா கண்டிப்பா தெரியணும். ஸோ இண்டிவிஜுவலா நீங்க டெக்குள்ள இருக்கீங்கன்னா இந்த ஏபிஐ ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு ஸ்கில். ஓகே. சரி, படிக்கிறதுனா லைக் நான் வந்து இப்போ ஏபிஐ கத்துக்கணும் முடிவு பண்ணேன். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் படிக்கிறாங்க, பேக் எண்ட்ல செட் ஆஃப் விஷயங்கள் படிக்கிறாங்க. ஏபிஐக்குனா நான் என்ன படிக்கணும்? ஸோ இந்த ஏபிஐ வந்து நிறைய டைப்ல இருக்கு. ஒரு டைப் வந்து ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இது போக சோப் அண்ட் எக்ஸ்எம்எல் ஏபிஐ, கிராஃப், இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐ தான் பார்க்குறோம், விச் இஸ் ஈஸி. பைத்தான்ல ஈஸியாகவே பண்ணிக்கலாம். பைத்தான் தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல தான் ஏபிஐ கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து தனியா எதுவுமே படிக்க வேண்டாம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ இருக்கா, டைப்ஸ் ஆஃப் வெயிட்டர் வந்து நம்மள்ட்ட இருக்காங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருக்கிறதுல ஈஸியா நம்மளுக்கு வந்து இப்போ ஹிந்தி தெரிஞ்ச வெயிட்டர் கிட்ட போயிட்டு நம்ம போய் ஹோட்டல்ல சொல்லுவோம்ல, பாய் இங்க வாங்க, அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஆனா இப்ப தமிழ் வெயிட் இருந்தாங்கன்னா எனக்கு இதை எடுத்துருவா அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கிற ஏபிஐயா இருக்கும். அவ்வளவுதான். இந்த டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ அப்படிங்கிறது யூஸ் கேஸை பொறுத்து மாறுமா, இல்ல எல்லாமே ஒரே விஷயம் தான், நம்ம இதை வேணா இதுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாமா? இல்ல, யூஸ் கேஸை பொறுத்தும் மாறும், பேஸ்ட் ஆன் உங்க சர்வரை பொறுத்தும் மாறும். இது வந்து சர்வரை பொறுத்து தான் மாறுறது மோஸ்ட்லி. சரி ப்ரோ, இப்போ வந்து நீங்க சொன்ன ஏபிஐ புரிஞ்சிருச்சு. இதுல நான் புரிஞ்சுக்கிறதுன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால். இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி பைத்தன் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதே நேரத்துல இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம பண்ண போறது ரெஸ்ட் ஏபிஐ. இந்த ரெஸ்ட் ஏபிஐல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மெத்தட் தான் பிரிடாமினண்டா நிறைய டைம் யூஸ் பண்றது. இந்த 4 மெத்தட் தெரிஞ்சாலே இப்போதைக்கு போதும்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மெத்தட் என்னன்னா நான் 1 by 1 ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்றேன். 1 கெட், 2வது போஸ்ட், மூணாவது டெலீட், 4வது வந்து புட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரோட ஆதார் கார்டு? என்னோட பாக்கெட்ல இருந்து பாப்பேன், உங்களது தான். ஆனா நீங்க வந்து அதாவது இன்டர்நெட்ல இருந்து வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னாக்க நீங்க பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா வருது இல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் சர்வர்ல இருக்கு, ஜஸ்ட் கெட் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து கெட். ஸோ அடுத்தது போஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து என்னன்னாக்க ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குது, இப்போ சர்வர்ல அவங்களோட டீட்டெயில் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டீட்டெயிலுக்கு போய் கேமரா எடுத்துட்டு அவங்க கைரேகை எடுப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் எடுப்பாங்க, லொகேஷன் எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு போய் திருப்பி சர்வர்ல போறாங்க புதுசா. 3வது வந்து புட்டு. புட்டுனா இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டுல நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நீங்க அப்டேட் பண்ணா அதுக்கு புட்டுன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். 4வது டெலிட். நீங்க வந்து அது அப்படியே சொல்லலாம். இல்லைன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனே இல்ல யூஎஸ் போறீங்க அப்படின்னாக்க
உங்களோட ஆதார் கார்டே டெலீட் பண்றது. ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஏபிஐனா என்ன அப்படின்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த ரெஸ்ட் ஏபிஐ பத்தி புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அடுத்து நான் கேட்க போறது என்னன்னா, பில்ட் பண்ணி காமிங்க. கண்டிப்பா அதை பண்ணாம எப்படி. ஆமா, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஏபிஐ குட்டியா ஒரு ஏபிஐ எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறதே பண்ணி பார்ப்போம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு வந்து கண்டிப்பா, ஓகேங்களா? ரெஸ்ட் ஏபிஐ தானே பண்றோம். ஆமா, ரெஸ்ட் ஏபிஐ தான். எங்க கம்ப்யூட்டருங்க? கம்ப்யூட்டர் நான் இல்ல, அதுக்கு வந்து என் தம்பி தான் வரும். ஓ, அவரா? என்னடி இது? சரி, இப்போ நமக்கு இந்த ஏபிஐ பில்ட் பண்றதுக்கு நம்மளோட திரு பிரதர் அவர்கள் வந்திருக்காப்ல. எப்படி பண்ணிருவியா? சிறப்பா பண்ணிடலாம். சரி, சிறப்பா பண்ணு. இப்ப இந்த ஏபிஐ கிரியேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருள் தேவை? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வழக்கம் போல. ChatGPT இது உப்புடப்பா மாதிரி எல்லாத்துலயும் இருக்கும். அடுத்து விஎஸ் கோடு. பிஎஸ் கோட். அடுத்து பைத்தான். அவ்வளவுதான். பிஎஸ் கோட்ல பைத்தன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா, விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணணும்ல. யாருக்கு எந்தெந்த எடிட்டர் பெஸ்டா இருக்கோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ஏன்னா வந்து இது என்ன இடையில இருக்க வெயிட்டர் தானே பில்ட் பண்றோம், அதனால ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். கிச்சனை பில்ட் பண்ணனும்னா தான், அதாவது பேக் எண்ட் பில்ட் பண்ணனும்னா தான் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். கரெக்ட். இப்போ வந்து சாட் ஜிபிடி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு ப்ராம்ப்ட் பில்ட் சிம்பிள் ஃபிளாஸ்க் ஆப். இப்போ இங்க வந்து ஃபிளாஸ்க்னா என்ன? இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு இங்க திரும்ப. ஃபிளாஸ்க்னா பேக் எண்ட்ல பைத்தான்ல நம்ம பண்ண போறோம்னு சொன்னா, அதுல ஏபிஐயா மாத்தணும்னா இந்த ஃபிளாஸ்க்கு பேக்கேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபிளாஸ்க்ங்கிறது ஒரு பேக்கேஜ். ஆமா, சோ அது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, ஃபாஸ்ட் ஏபிஐயும் இருக்கு. ஃபிளாஸ்க் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டட், ஈஸியா இருக்கும். காப்பி தான் ஊத்தி கொண்டுவாங்க இந்த ஃபிளாஸ்க்ல. ஜோக் இல்லையா? பில்ட் சிம்பிள் ஃபிளாஸ்க் ஆப் வித் 5 ரவுட்ஸ். ஓகேவா? ஒரு ரவுட்னா ஒரு ஏபிஐ. ஓகே. 5 ரவுட்னா எத்தனை ஏபிஐ? 5 ரவுட்னா 5 ஏபிஐ, அதாவது 5 வெயிட்டர். கரெக்ட். ரைட். சோ இங்க ரவுட்ஸ்ங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா வெயிட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம அந்த ஹோட்டல்ல வச்சிருந்த ஒரு வெயிட்டர், உனக்கு இங்க நீ 5 வெயிட்டர் போட்டுருக்க. அவ்வளவுதானே. அவ்வளவுதான். பெரிய ஹோட்டல். என்ன பெரிய விஷயம் சொல்லு. அடுத்து வித் ஏதாவது நான் சிம்பிளா மெசேஜ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். Okay. ஓகேவா? அதை ரன் பண்ணும்போது சிம்பிளா புரியும் இது என்ன சிம்பிள் மெசேஜ் அப்படின்னு. Here is a simple blast message. அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளோட ஏபிஐ. இப்ப நான் என்ன பண்றேன், என்னது? நான் இது explain பண்ணுவோம் கோட்ல. ஓகேவா? கோட்ல ஒன் பை ஒன் நான் சொல்லி தரேன். இங்க போயிட்டு VS கோட் போயாச்சு. ஒரே ஒரு ஃபைல் app.py என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. vijay.pyன்னு உங்க நேம் வச்சுக்கோங்க. ஒர்க் ஆகும். பைத்தன் உங்க நேம் போட்டா ஒர்க் ஆகும். ஓகே. இப்ப பேக்கேஜ் எல்லாம் இப்படிதான் இம்போர்ட் பண்ணுவோம் பைத்தான்ல. ஓகேவா? ஃபிளாஸ்க்ல இருந்து ஃபிளாஸ்க்கு, எக்மோரை சுத்தி எக்மோர்லயே வருவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? அடுத்து இந்த ஆப்பை ரன் பண்றதுக்கு, அதாவது இவனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் இந்த கோடு. அது நீங்க உள்ள எல்லாம் போனீங்கன்னா கிறுக்கு பிடிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வேணாம். அவாய்ட் பண்ணிடலாம். இப்பதான் நம்ம இவருக்குள்ள வரோம். எவரு? இந்த ஏபிஐ, அதாவது வெயிட்டர். இப்போ வெறும் ஸ்லாஷ் மட்டும் நம்ம என்டர் பண்ணோம்னா, இதை எங்க என்டர் பண்ணுவோம்னு நான் சொல்றேன். வெறும் ஸ்லாஷ் மட்டும் என்டர் பண்ணோம்னா இது ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஹோம் பேஜ்னு. இப்போ வந்து மேல வெப்சைட்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்திருப்பீங்க, அபோட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா என்ன வரும்? அந்த கம்பெனி பத்தி வரும். அந்த கம்பெனி பத்திய டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஸ்லாஷ் அபோட்டுக்கு கீழே வச்சிருப்பான், இங்க ஃபுல்லா வச்சிருப்பான். அதனால இது வருது. இதே கான்டாக்ட்னு ஒரு பேஜ் வச்சிருப்பான், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கான்டாக்ட் போன் நம்பர்லாம் அந்த டீடைல் எல்லாம் இங்க வச்சிருப்பான். அப்ப அது எதுக்கு கீழ வச்சிருக்கான்? ஸ்லாஷ் கான்டாக்ட். இவர் தான் ஏபி. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த app.routeங்கிறது ஒரு சர்வர்ங்கற ஒரு வெயிட்டர். கரெக்ட். அவனுக்கு உள்ள பிராக்கெட்டுக்குள்ள நீ என்ன போடுறியோ அது சம்பந்தமா எடுத்து கொண்டாந்து கொடுக்குற ஒரு ஆள். அவ்வளவுதான். புரியுதா? புரியுதுங்க. இதுல நீங்க எத்தனை வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப இத ரன் பண்றது நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கோம். அதாவது ஒரு குட்டி வெப்சைட், அந்த வெப்சைட்ல வந்து ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், அப்புறம் என்ன சர்வீசஸ் வச்சிருக்க, அப்புறம் வந்து ஹலோ அப்படின்னு உங்க நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க நேமோட பிரிண்ட் ஆகும். ஆமா. சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு இது இப்ப ரன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. அதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் இவ்வளவுதான். இது வந்து ஆப் ரன் பண்றதுக்கு இந்த கோட போட்டாதான் இது ரன்னே ஆகும், இல்லன்னா ரன்னே ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். எப்போதுமே பைத்தான்ல வந்து இது வந்து ஒரு பேஸ். அதுக்கு பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க் என்ன இன்ஸ்டால் பண்ண போறோமோ அதை பிப்னாக்க பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர், அதுதான் பிப்னு சொல்லுவோம். பிப் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜோட நேம் ஃபிளாஸ்க் கொடுத்தீங்கன்னா உடனே இன்ஸ்டால் ஆயிடும். அங்க மேல வந்து இம்போர்ட் ஆயிருக்கிறது கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதை என்ன பண்ணா, இதை வந்து சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணாம ரன் பண்ணா ஒண்ணுமே வராது. இதெல்லாம் நான் நிறைய தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கோட்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்கேன், ஏன் ரன் ஆகல? சேவ் பண்ணல. கண்ட்ரோல் எஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, கண்ட்ரோல் சி அண்ட் வி மட்டும் பத்தாது, கண்ட்ரோல் எஸ்.
பைத்தான் app.py பைத்தான் ஃபைல ரன் பண்ணனாலே இதான் சின்டெக்ஸ். பைத்தான்னு போட்டுறணும், என் ஃபைல் நேம் அப்படியே தூக்கி போட்டுறோம். ஓகே. இப்போ விஜய்.pyன்னு போட்டிங்கன்னா ரன் ஆகாது. நம்ம கிரியேட் பண்ற ஆப்புக்கு பதிலா ஆப்னு போட்டுருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ இதுதாங்க வார்னிங். அதை வந்து வார்னிங்கே விட்டுருங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. டெவலப்மெண்ட் சர்வர்ல இருக்கீங்கன்னு சொல்லுது. இதே ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணாதீங்க, பொசுன்னு போயிடும் சொல்லும். ஓகே. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட நீங்க தொட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ரன் ஆவாங்க. அது எப்படி நான் சொல்றேன்? புரியுது. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த எண்ட் பாயிண்ட்க்குள்ள நீங்க எல்லாரும் அடக்கம். இப்போ எப்படி வருது? வெல்கம் டு ஹோம் பேஜ்னு வருது. காரணம் என்னன்னா இங்க ஸ்லாஷ் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணு. அப்ப அந்த ஸ்லாஷை தொட்டா நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம்? ஸ்லாஷை தொட்டா ஹோம் பேஜ் வரணும். வெல்கம் டு ஹோம் பேஜ்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்? அபவுட் கொடுக்க போறேன். அப்ப என்ன வரணும்? திஸ் இஸ் a simple flask app with 5 roots. அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல போயிட்டு அபவுட் நான் கொடுத்தேன்னா திஸ் இஸ் a simple flask app with 5 roots. இப்படிதான் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். ஓ அந்த இதுக்கு போ. ஓகே. நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணுவோம். சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஸ்லாஷ் போட்டோம்னா வணக்கம். பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்லாஷ். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வணக்கம். ஒவ்வொரு வெயிட்டர் அதாவது ஒவ்வொரு ஏபிஐக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். அது வந்து என்னன்னா ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு வெயிட்டருக்கு வந்து வணக்கம் அப்படிங்கிற வேலையை கொடுக்குறோம். ஓகே. அடுத்து நான் வந்து அபவுட் அப்படின்னு கேட்டேன்னா நான் தான் சொல்றேன். நான் தான். ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? அதுக்கு அடுத்து கான்டாக்ட் கேட்டா அதெல்லாம் ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. ஆர்டர் கன்ஃபார்ம். ஓகேவா? சர்வீஸ் அப்படின்னு கேட்டா காசு இருக்கா, துட்டு இருக்கா அப்படின்னு. துட்டு இருக்கா, அலோ போட்டு ஏதாவது போட்டோம்னா அது அப்படியே இருக்கட்டும். அது ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. பாய் பாய் போட்டு பாய். உங்க நேம் வரும். உங்க நேம் மாதிரி சாப்பிட்டு சாவு. ஓகேவா? அப்படின்னு போடும். ஓகேவா? நீ இந்த ஹோட்டலுக்கு தவறுதலா வந்துட்ட, சாப்பிட்டு சாவு அப்படின்னு சொல்லி ஏபிஐ கிரியேட். ஓகே. இப்போ நான் வந்து ஒண்ணா வந்து என்ன பண்றேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குரோமுக்கு போயிட்டு அந்த யூஆர்எல் அந்த எண்ட் பாயிண்ட காப்பி பண்ணி போடுற. அவ்வளவுதான். நீங்க காப்பி பண்ணி போட்டீங்கனாலே வந்துரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்லாஷ் வணக்கம். வணக்கம் வந்துருச்சு. ஓகே. அடுத்து யாரு? அபவுட். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணுமே இல்ல, அப்படியே போயிரும் அடுத்து. இது வந்து நம்ம ஏபிஐ மட்டும் தான் வச்சிருக்கோம். இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எதுவுமே நம்ம வைக்கல. அதனால தான் சும்மா சர்வர்ல போட்டு நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பிரிண்ட் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. பிரிண்ட் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ கான்டாக்ட் போட்டா ஆர்டர் கன்ஃபார்ம். இப்போ வந்து இன்னொன்னு இருக்கு. ஹலோன்னு போட்டு பாருங்க, உங்க பேரை போடுறேன். ஹலோ விஜய் சாப்பிட்டு சாவு. பிளான் பண்ணிட்டான். எழுதும்போது பிளான் பண்ணிட்டான் ப்ரோ. உங்களுக்கு தான் தெரியுது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து என்னன்னா நீங்க இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள வந்து பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஐல டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பி பேக்கெண்ட்ல இருந்து கெட் பண்ணிக்குவாங்க. இவ்வளவுதான் சிம்பிளான. இந்த ஆதார் கார்டு டீடைல்ஸ் வாங்கல, அந்த நம்பர் கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்கணும். கொடுத்தாதான் டீடைல் வரும். சும்மா பிரிண்ட் மட்டும் இருக்க கூடாது. அது எப்படி போகும்னா ஸ்லாஷ் ஆதார் ஸ்லாஷ் உங்க நம்பர் போகும். அப்ப உங்க நம்பர் ஏத்த டீடைல் டேட்டாபேஸ்ல அது பார்த்து எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்கும். கரெக்ட். ஓகேவா? இதுதான் கிளியர். இவ்வளவுதான் சிம்பிளா ஏபிஐனா என்னங்கறத நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ இது வந்து டெவலப்மெண்ட். இத வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கீங்க, இந்த மாதிரி ஏபிஐ கன்வெர்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு போஸ்ட்மேன் டூலை யூஸ் பண்ணுவோம். அதாவது டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு. இந்த ப்ரௌசர்ல ஹிட் பண்ணாக்க டைரக்டா அவுட்புட் வருது. இப்ப அவுட்புட் வராம எரர் வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் போஸ்ட்மேன் டூல். ஓகே. சோ அப்படியே அந்த லேப்டாப் கொடுத்தீங்கன்னா அப்படியே அத போஸ்ட்மேனை பத்தி அண்ணாத்த சொல்லுவாரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணது ஸ்ட்ரைட்டா நீங்க குரோம்ல போயிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருப்பான். இருந்தாலும் நீங்க போஸ்ட்மேன் கொடுத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்ல வர லிங்கை டவுன்லோட் போஸ்ட்மேன் கொடுத்துங்க. ஜஸ்ட் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷனாகவும் இப்போ இருக்கு, இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட இன்ஸ்டால் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ அதில் வந்து கூகுள் சைன்இனும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சைன்இன் பண்ணாமலும் இருக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து யூஐ. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுதான் யூஐயாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை டெலிட் பண்ணேன். ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா இங்கே கீழே வந்துடணும். கீழே வந்தீங்கன்னா ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா நான் ஒரு 4 மெத்தட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கெட்டு, புட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட், மீதி எல்லாம் இருக்கேப்பான்னு கேட்க கூடாது. அதெல்லாம் சும்மா தேவைப்படும், ரொம்ப மினிமலா தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி. சோ இந்த கெட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? இந்த இடத்துல கெட் கொண்டு வரதான் கெட். ஆமா. சோ இந்த இடத்துல கெட்டு தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கறத எங்க போய் பார்க்கணும்னா நம்ம கோடுல பார்க்கணும். சோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா இருக்குன்னா கெட். ஓகேவா? ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குன்னா அது பக்கத்துலயே மெத்தட்னு இருக்கும். ஓகேவா? இப்ப டிஃபால்ட்டா இருக்கிறதுனால அது கெட்டு தான். ஓகே. சோ இப்ப நான் கெட்டுல என்ன பண்றேன்னா
என்னுடைய ஏபிஐ வந்து என்னன்னு பார்க்கணும். அது வந்து இதுதான் HTTP. இந்த இதுதானே நம்மளோட ஏபிஐ. அதுல இருக்கிற ஒரு ரவுட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஏபிஐ இங்கே தான் கொடுக்கணும். எந்த யூஆர்எல் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் இன்டர்நெட்ல நம்மளுக்கு www.google.com அதெல்லாம் இருக்குல்ல, அது இந்த ஐபி வழியா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இப்போ நான் சென்ட்னு கொடுத்தேன்னா இங்க என்ன வரும்னா 200ன்னு வரும். வந்துட்டு வணக்கம்னு வந்துடும். ஸோ இது வந்து 200 ஓகேனா தான் கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு எரரை மேக் பண்றேன். 500ன்னு போட்டு சென்ட்னு கொடுக்குறேன். குட் நாட் சென்ட் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா இந்த இதுலயே வந்து போட்டுட்டு வேற விஜய்னு போடுறேன். ஓகேவா? தப்பா ஏதாவது போட்டாக்க அதை எப்படி டீபக் பண்ணணும்னா இப்படி இந்த டூல்ல தான் டீபக் பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஆர்எல்ஏ இல்லை, ஏன்னா நம்மள்ட்ட அங்க இல்லை, விஜய்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஸ்லாஷ் அபவுட் இருக்கு, ஸ்லாஷ் கான்டாக்ட் இருக்கு, ஸ்லாஷ் சர்வீசஸ்ன்னு இருக்கு. பட் நம்மளுக்கு விஜய்னே ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா நாட் ஃபவுண்ட். அப்ப இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்க வந்து நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் யூஆர்எல் நாட் ஃபவுண்ட் ஆன் தி சர்வர் அப்படின்னு சூப்பரா சொல்லிடும். நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் கெட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னாக்க கெட் மெத்தடை டிஃபால்ட்டா யூஸ் பண்ணி நம்மளுடைய போஸ்ட்மேன்லயும் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல போஸ்ட் புட் டெலிட்லாம் இருக்கு. அதுல போஸ்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ அது எப்படின்னு நான் பண்றேன். போஸ்ட் அப்படின்னா அதுல வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது, நம்ம வந்து புதுசா ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர் இல்ல அப்படின்னா ஃபோன் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஆமா, ஆட் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 வழி இருக்கு. ஒன்னு நான் கோட்லயே போயிட்டு கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி இந்த ஃபோன் நம்பரை ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கோட் போடுங்க. ஓகே. இப்போ ஆல்ரெடி நம்ம பில்ட் பண்ணது எல்லாமே கெட்டா, அதை வந்து நான் போஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் எடுத்து போஸ்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இதுதான் வந்து ChatGPT வச்சு கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி கன்வெர்ட் திஸ் இன்டு அ போஸ்ட் மெத்தட். எல்லா ரவுட்லயும் வந்து கெட்டு மட்டும் தான் இருக்கு, இதை போஸ்டா மாத்து அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஹலோ, நம்ம உங்க நேம சொன்னாக்க ஒன்னு சொன்னுச்சுல சாப்பிட்டு சாவு, அதே மாதிரி இப்போ இந்த போஸ்ட் சொன்னோம்னா அது வரும். ஸோ அதை தான் வந்து ட்ரை பண்ணுவோம். புதுசா உங்க நேம் வந்து புதுசு இல்ல. இப்போ வந்து ஒவ்வொரு வெப் அப்ளிகேஷன் ஒவ்வொருத்தவங்க வருவான். விஜய் வரலாம், மனோஜ் வரலாம், திரு வரலாம். அதனால தன்னை அப்டேட் பண்ணிக்கணும், புது புது விஷயங்களை அதுல ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க வர்றது வந்து சைன் இன் பண்ணீங்கன்னா ஹாய் விஜய்ன்னு சொல்லுதுல, அது இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ சர்வர்ல வந்து போஸ்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணோம்னா இங்க காப்பி பண்ணிட்டு இங்கேயே என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நமக்கு அந்த கோடை எடுத்துட்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை Ctrl+S கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்டிங் தி ஸ்டாட்ஸ்னு வரும் ஃபிளாஸ்க்கு மட்டும். ஸோ அது ரீஸ்டார்ட் ஆகி இப்போ ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் இப்போ என்னது ஹலோ அதுதான் வந்து போஸ்ட் மெத்தடா இருக்கு. அதுல தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஹலோன்னு கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன் ஆப் ஓபன் பண்ணி அதுல வந்து நம்மளோட அந்த எண்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ஹலோ வந்து ஆட் பண்ண போறோம். அந்த ரவுட்டை ஆட் பண்ண போறோம். இதுல எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம், சோ இந்த மெத்தட்ல அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அங்க போஸ்ட்ல வந்து ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். ஒர்க் ஆகாது, ஏன்னா மெத்தட் நாட் அலோடுன்னு சொல்லும். ஏன்னா நம்ம போஸ்ட்ல போட்டுருக்கோம். அதனால இங்க கெட்ல இருந்து போஸ்ட்னு மாத்திட்டு இப்போ வந்து என்ன பண்ணா நம்ம நேமை வந்து கொடுக்கணும். அது வந்து எங்க கொடுப்போம்னா இந்த பாடிக்குள்ள இந்த யூஆர்எல் என்கோடருக்குள்ள. இது ஏன்னா யூஆர்எல்லே நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படிங்கறதோட தான் மீனிங். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா நேம்ன்றது தான் நம்ம கொடுக்க போற இன்புட். ஏன்னா அங்க கோட்ல வந்து நேம் தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள. ஆமா, எவ்ரி டைம் நீங்க லாகின் பண்ணீங்கனாலுமே அந்த நேம் தான் வந்து சூஸ் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும் பேக் எண்ட்ல. இங்க இந்த வந்து நான் விஜய்னு கொடுத்துறேன். இப்போ கொடுத்துட்டு சென்ட்னு கொடுக்குறேன். இதெல்லாம் ஹலோ விஜய், glad to see you அப்படிங்கிற. இப்போ இந்த ஏபிஐ என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கிட்ட இருந்து விஜய் அப்படிங்கிற ஒரு இன்புட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏபிஐ அப்படியே உள்ள அந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு சர்வர்ல போயிட்டு அந்த கோட்ல வந்து இந்த போஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை அப்படியே ஹலோ விஜய், glad to see you here அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ இந்த சர்வர்ல ஒரு இன்ஃபர்மேஷனை போய் போஸ்ட் பண்ணிடுச்சு. விஜய்னு ஒருத்தன் உள்ள வந்துட்டான், ஐயோ புரா இன்ஃபர்மேஷனை போய் சொல்லிட்டு ஒரு அது வண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இது எல்லாமே இப்படிதான் நடக்கும். இந்த கம்யூனிகேஷன்ல புதுசா ஒருத்தவங்க வராங்கன்றப்போ அதுக்கு சர்வருக்கு தெரியாது. விஜய்னா இதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதுல்ல. இப்போ அதுக்கு நம்மளுக்கு போஸ்ட் தேவைப்படுது. இதை பண்ணது அந்த ரெஸ்ட் ஏபி அப்படிங்கிறது அதுகிட்ட இருக்க இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்கோம். ஆமா, இது வந்து மேனுவலா பண்ணிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். சொல்லு. இதை ஏன் நம்ம இந்த யூஆர்எல்லே கொடுக்கலாமே நீங்க யோசிச்சிருக்கணும். அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, நேம் பாஸ்வேர்டு யூஆர்எல்லே அனுப்புனீங்கன்னா
எவனோ கொக்கிய போட்டு அதை தூக்கிடுவான். அதான் அக்கௌண்ட்ல ஏதாவது காசு இருக்காது. இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடாதுன்னு URL என்கோடர் யூஸ் பண்ணி அனுப்புறோம். அப்போ யாராலையும் பாஸ்வேர்டை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இதனாலதான் குரோம்ல போய் ஸ்லாஷ் போட்டு போடாதீங்கன்னு சொல்றோம். இதுக்காக தான் நான் இதை டீட்டெயிலா சொல்லாமலும் இருந்தேன். தம்பி சொல்லிட்டாப்ல இருந்தேன். இது உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஓகே, எனக்கு இப்போ ஏபி என்ன புரிஞ்சிருச்சு, லைக் ஏபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த போஸ்ட்மேன்ங்கிறது என்ன வேலை பாக்குறது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நல்லா தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்குதா? அவ்வளவுதான், இதோட முடியுது. ஓகே நைஸ். இது பேசிக், ரொம்ப பேசிக். ஓகே சரி மக்களே, உங்களுக்கு இப்ப இந்த ஏபிஐனா என்ன, இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுது, இதோட வேலை என்ன, இதை எப்படி வந்து பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பேசிக்கா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட மோட்டோவே அதுதான். ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம பேசிக்கா ஏபிஐனா என்னன்னு தெரியணும்னு. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க 2 பேருக்கும் மறுபடியும் நன்றி. உங்களுடைய அறிவு கண்களை திறந்து எங்களுடைய ஆடியன்ஸுக்கு உங்களுடைய அறிவு கண் அறிவிக்கு நல்ல ரைமிங்கா பேசுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நாங்க இவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம். தலைவர் வந்து மிஷின் லேர்னிங் பத்தி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல. என்ன யார் மாதிரி பேசல நான் தம்பி, இன்னும் பேமெண்ட் வரல. அது இருக்கட்டும். அறிவி சேனலுக்கு வந்து 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவீங்க. பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன். இப்ப ட்ரீட் எப்போ வைக்கிறீங்க? எல்லாம் வந்து தண்ணி கொடுப்பா, பச்சை தண்ணி தான். அவ்வளோ குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஸோ எல்லார்ட்டையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அது வரைக்கும் பை.